வணக்கம். பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் தான் பார்க்க போகிறோம். உங்களை பாதுகாக்கக்கூடிய தேவதைகள் உங்களுக்கு கூறக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க? பைல் நம்பர் 1 நல்லா இருக்கீங்களா? எஸ், நானும் நல்லா இருக்கேன். திட்டமிடல், ஏதோ ஒரு விஷயத்துக்கு பிளான் போட்டுட்ருக்கீங்க. அது உறவு சார்ந்து இருக்கலாம், பிஸ்னஸ், எஸ் பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம், தொழில் சார்ந்தும் இருக்கலாம். சரியா? ஸோ உங்களோட திட்டமிடல் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு டவுட் அப்பப்போ உங்களுக்கு வருதா? சிறப்பாக போகுமா அப்படின்றது உங்களுக்கு மனசில் ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்ததுன்னா, உங்களோட ஏஞ்சல்ஸ், உங்களோட தேவதைகள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், உன்னோட திட்டமிடல் ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. சரியா? உங்கள் பிளான் வந்து சூப்பர் அப்படின்னு அவங்களே அக்ரி பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ அது நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். அதுக்கான விஷயங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஆனால் இப்போ உங்கள் மனசில் வந்து சில கேள்விகள் இருக்கலாம். நான் பல நாட்களாக ஒரு விஷயத்துக்கு போராடிட்டுருக்கேன், இல்லை வேலைக்காக போராடிட்டுருக்கேன். என்னோடய ப்ரேயர்ஸ் நான் எவ்வளோ கண்ணியமாக மனசார செய்யணுமோ அதை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் எனக்கான விஷயங்கள் வரல, கொஞ்சம் காலதாமதம் ஆகுதுன்னா, இப்போது உங்களோட ஏஞ்சல் சொல்கிற விஷயம், எஸ் இப்போ உனக்கான பதில் கிடைக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு. சரியா? ஸோ நீங்கள் ஏதோ ஒன்றுத்துக்கு போராடிட்டு இருக்கீங்கல்ல, உருண்டு புரண்டுட்டு, உறவு சார்ந்திருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்திருக்கலாம், இல்லை சில பேர் குழந்தை வரத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி. எந்த ஒரு விஷயம், வீடு வாங்குறது, விற்கிறது, எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு அடம் பிடிக்கிற குழந்தையாக இருந்தீங்கன்னா, நீங்கள் அடம் பிடிக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கைக்கு வர சான்சஸ் நிறையவே இருக்குது. பயம் வேண்டாம். சரியா? சில நேரங்களில் சிலருக்கு வந்து கொஞ்சம் எதிர்மறையான ஆற்றலாக மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது, நீ அதுக்கு லைக் ஆக மாட்டேன், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்களே கொடுத்துப்பீங்க, இல்லை உங்களை நோக்கி யாராவது சொல்லுவாங்க, சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி. ஸோ அதனால் சில பேருக்கு மன உளைச்சல் ஏற்படலாம். பட் அதெல்லாம் கிடையாது. உங்கள் தேவதைகள் சொல்கிற விஷயம், எதை பார்த்தும் பயப்படாத. உன்னை சுற்றி சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரலாம், ஏன் உனக்கு நீங்களே கூட கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பயங்கள் இருக்கலாம். ஓகேவா? பயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஒரு பயம் 2 பயம் இல்லை, நிறைய பயங்கள் இருக்கலாம் வாழ்க்கையில். உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றினது, இல்லைனா கடந்த காலங்களில் ஏதாவது நடந்த விஷயங்களை பற்றி இன்னும் நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க அப்படின்னா அது கூட பரவாயில்ல. இதெல்லாம் நீ வந்து போகணும்னு யோசிக்காதீங்க. சில நேரங்களில் இப்போ நீங்கள் பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்கன்னா, மனதில் தேவையில்லாத கவலை வருது. நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு அது வர மாட்டேங்குது. கொஞ்சம் நேரம் தான் என்னால் அதில் இருக்க முடியுது. கொஞ்சம் நேரம் தான் ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கிறேன், மற்ற நேரம்லாம் நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு நிறையா வருது, எனக்கு நிறைய பயங்கள் இருக்குது, என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி புரியல அப்படின்ற மாதிரி இருக்கலாம் உங்கள் மைண்டு. அந்த மாதிரி கார்ட்ஸ் வந்துருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இது உங்களோட ஏஞ்சல் கொடுக்குறது, இது எதுவுமே இது சராசரியான ஒரு மனிதர்களுக்கு நிகழக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இதில் பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் கடந்தது தானே வாழ்க்கை. ஸோ உனக்கான விஷயம் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். உன்னோட ஆன்சர் வந்து எஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, சில விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்கள் பிளான் போட்டிருக்கீங்கன்னு ஆரம்பத்திலே சொன்னேன்ல, அதற்கான ஆன்சர் உங்களோட ஏஞ்சல்ஸ் அது ப்ராசஸில் போயிட்டுருக்கு. உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலம் ரொம்ப மிக விரைவிலே இருக்குது. ஸோ பயம் வேண்டாம் அப்படின்றாங்க. நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப சரிதான், அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் சரியான பாதையை தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட பலம், அந்த பலத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பலமும் இருக்கும், பலவீனமும் இருக்கும். ஸோ உங்களோட பலம் சில நாட்கள் காணாமல் போயிருக்கலாம். பட் இப்போ இந்த தருணம், இந்த ரீடிங் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, உங்களோட பவரை நீங்கள் எடுத்துடுவீங்க. சரியா? கஷ்ட காலங்கள்லாம் முடியக்கூடியுமா அப்படின்னா, எஸ், கஷ்டகாலம், நீங்கள் கஷ்டம்னு நினச்சிட்ருக்கீங்களா, ஒரு சுச்சுவேஷன்லேருந்து இதுலேருந்து நான் மீளுவேனா மாட்டேனா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஏதாவது ஒரு டஃப் சுச்சுவேஷனில் இருக்கலாம். வேலை சார்ந்திருக்கலாம், உறவு சார்ந்திருக்கலாம், பணம் சார்ந்து இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஓகே, குழந்தை வரமாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும், இப்போ நீங்கள் ஏஞ்சல் ரீடிங் பார்த்துட்ருக்கீங்க, பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, விரைவில் படிக்கக்கூடிய குழந்தைங்களாக கூட இருக்கலாம். சரியா? நான் படிக்கிறேன், என் மனசில் ஏறவே மாட்டேங்குது, இல்லை என்னால் சரியாக என்னோடய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. எதுவாக இருந்தாலும் அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் முனைப்போட தேடினீங்கன்னா, முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான விஷயம் கிடைக்கும். ஏஞ்சல்ஸ் அதுக்கு ஆன்சர் வந்து எஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தேடுறது கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன நெகட்டிவ் திங்ஸ் உங்கள் மனசில் இருந்தாலும் சரி, தாட்ஸ் இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி என்ன வேலை இருந்துட்டு போட்டோம். ஓகேவா? உங்களுக்கே கூட சில நேரங்களில் எதிர்மறையான விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை மனம் பயமாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும். ஓகே, எதுவாக வேணா இருக்கட்டும்,
அதெல்லாம் இப்படி இருக்குன்னு பயப்படாதீங்க. அது அப்படி தான் இருக்கும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது கார்ட்ஸில் வந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மனநிலைங்கிறது அப் அண்ட் டவுன்ஸாக இருக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் கெட்டதையே யோசிக்கிறனால கெட்டது ஆகிடுமான்னு கேட்டால் ஆகாது அப்படின்னு அவங்க அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. சரியா? ஸோ யோசனை பரவாயில்ல, பயங்கள் சிலது இருக்குது அப்படின்னா அதுவும் பரவாயில்ல, எல்லாத்தையும் விட்டுடுங்க, கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருங்க, உங்களுக்கு வர வேண்டிய நல்லது கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. சரியா? இப்போ உங்களோட யூனிகார்ன் மெசேஜ் பார்க்கலாம். எஸ், பர்த். நான் சொன்ன இதில் குழந்தைன்னு சொல்லியிருந்தேன் நிறையா வாட்டி. அதே மாதிரி இப்போ குழந்தை வரத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்க ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அதுவும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா படிக்கிற குழந்தையாக இருக்கும். ஏதாவது உங்கள் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதெல்லாம் சீக்கிரமாக சரியாகும். சரியா? உடம்பு சரியில்லைனாலும் சரி, சில நேரங்களில் அவங்க மனசு நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று எதிர்த்து பேசுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் கூட நல்ல பண்புகளாக மாற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்டு நடந்துப்பாங்க. ஸோ குழந்தைங்கள திட்டாதீங்க, அடிக்காதீங்க, கொஞ்சம் கனிவோடு சொல்ல முயற்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. வேலை சார்ந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், புதுசாக சுயதொழில் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டால் எஸ், கைக்கு கடிக்காத அளவுக்கு கரெக்டாக பிளான் போடுங்க, பேப்பர் ஒர்க் பண்ணுங்கள், சுயதொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. குழந்தை வரமும் இருக்குது. ஓகேவா? சில புது விஷயங்கள், ஒரு நியூ பிகினிங்ஸ், புது தொடக்கம், அதுவும் இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த கார்ட்லேயும் ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு, இதுலேயும் ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இது வரைக்கும் கடந்த காலங்கள் எப்படி இருந்துச்சு தெரியாது, பட் இப்போ இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நல்ல காலம் பிறந்துடுச்சு அப்படின்னு மனசார சந்தோஷமாக நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட சொல்லிக்கோங்க. பயங்கள் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? ஏன்னா சில நேரம் நடக்கிற சூழ்நிலைகளை வச்சு நம்ப மறுக்கும் நம்ம மனசு. நமக்கு நல்லது நடந்துருமா அப்படின்னு நமக்கே ஒரு டவுட் வர அளவுக்கு நம்ம மனசை நம்ம வச்சுருப்போம். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் மனசை வந்து சரி பண்ணணும்னு கஷ்டப்படுத்தாதீங்க. ஓகேவா? அதை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. அது என்னவாவது நினச்சிட்டு போகுது, ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய நல்லது கண்டிப்பாக வந்து சேரும். ஓகேவா? தேங்க்யூ. ஹேவ் எ கிரேட் டே. பாய். வணக்கம். பால் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான தேவதை, உங்களோட தேவதை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் செய்தி என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? பால் நம்பர் 2 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். காதல், எஸ், ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை விட்டுடாதீங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. பால் நம்பர் 2 காதல் சார்ந்து ஏதாவது முடிவு எடுக்கணும்னா அவசரமாக தடால் புடால்னு எடுக்காதீங்க, கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசித்து எடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலை வளர்த்துக்கோங்க. அதே மாதிரி மன்னிக்கிறவங்க தானே பெரிய மனுஷங்க. ஸோ ஏதாவது மன்னிப்பு கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா கொடுங்க அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூட் காட்டாதீங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஓகேவா? உங்களோட மெசேஜ் இப்போது நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க. பால் நம்பர் 2 செலக்ட் பண்ணியிருக்கீங்க. உறவு சார்ந்து, இதை நான் லவர்ஸ்க்கு மட்டும் சொல்லலை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகே? காதல்ங்கிறது எப்போ வேணால் இருக்கலாம். ஓகே? 60, 70, 80 வயசில் கூட இருக்கும். சரியா? ஸோ யார் பார்க்குறீங்களோ, நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், உங்களோட பார்ட்னர், உங்களோட எதிர்பாலினரும் உருகி காதலிக்கிறீங்கல்ல, அவங்கக்கிட்ட ஏதாவது டிஷ்ஷும் இருந்ததுன்னா உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. பிரேக்கப் மாதிரி ஐடியாஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் கை விட்டுடுங்க. ஸோ கொஞ்சம் புரிஞ்சிக்க பாருங்க. ஓகே? அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வருது. டோன்ட் கிவ் அப். கொஞ்ச நாள் காத்துட்ருக்கலாமா அப்படின்னு கேட்டால் எஸ், காத்துட்ருக்கலாம். அது பாசிட்டிவாக வரவும் சான்சஸ் இருக்குது. பட் இது ஒரு பொதுவான வாசிப்பு. ஓகேவா? அதை மனசில் வச்சுக்கோங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு. ஆனால் இதில் மெசேஜஸ் வந்து ரொம்ப பக்காவாக வந்திருக்கு. சில பேருக்கு நல்லா பொருந்த கூட சான்சஸ் நிறையா இருக்குது. சரியா? ஸோ கொஞ்சம் பொறுத்து போங்க. உங்களுக்கான ஒரு விஷயம், உங்களுக்கான ஒரு நபர் அவங்க தான் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட வந்துடுவாங்க, ஓடோடி வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு. ப்ரேயர், ஆர்ச்சேஞ்சல் மைக்கேலோட ப்ரேயர், இது எஸ், இது முழுக்கமே ஒரு லவ் ரீடிங் மாதிரி இருக்குது. 12 ஆர்ச்சேஞ்சல் மைக்கேல் அவர்கிட்ட நீங்கள் உங்களோட ப்ரேயர்ஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவர் உங்கள் கூட தான் இருக்கார். ஓகே? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், இந்த சுச்சுவேஷனை என்னால் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியல அப்படின்னா, ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னா ஆர்ச்சேஞ்சல் மைக்கேலோட ப்ரேயர் எடுத்துக்கோங்க. எஸ், நியாயமான வேண்டுதலுக்கு அவர் எப்போவுமே துணை இருப்பார் அப்படின்றது தான் வந்திருக்கு. ஓகேவா? வேலை சார்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் இதே தான். ஏன்னா சில பேர் வந்து காதல் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இருக்கோமோ அதே மாதிரி அவங்களோட வேலை சார்ந்து ரொம்ப அவங்களோட வேலையை தான் காதலிப்பாங்க. சரியா? ஸோ வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க.
எனக்கு போர் அடிக்குது இன்டர்வியூ அட்டன் பண்ணி அப்படின்னா கூட சரி, ஓகேவா? ஸோ எங்கேயுமே சோர்ந்து போயிடாதீங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியான டைம், சரியா? ஸோ வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல வேலையில் நீங்கள் போய் உட்காருவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சமான வேலையாக இருக்கும், ஓகேவா? சில நேரங்களில் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், செஞ்சிட்ருக்கேன். பட் எனக்கு அது பிடிக்கல, இல்லை எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, ப்ரமோஷன் கிடைக்கல, ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கலாம், தங்கு தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். உங்களோட ஏஞ்சல்ஸ் சொல்கிற விஷயம், இன்னும் கொஞ்ச நாள் அந்த இடத்துல நீங்கள் வேலை பாருங்கள், வேற எங்கேயும் மாற்றங்கள் வேண்டாம், ஓகேவா? ஸோ உன்னோட முழுமையாக உன்னோட அர்ப்பணிப்போடு நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வர சான்சஸ் இருக்குது. அங்கே உங்களுக்கான ஒரு ஃப்ரேம் கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ டோன்ட் கிவ் அப், ஓகேவா? தேடினாலும் சரி, ஆல்ரெடி வேலையில் இருந்தாலும் சரி, எதையுமே விட்டு கொடுக்காதீங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. எங்கேயுமே ஓகே விடுற மாதிரி இருந்தாலும் இல்லை, நான் கொஞ்ச நாள் போராடி ஜெயிப்பேன். எங்கேயுமே நான் என்னோட தோல்வியை நீங்கள் ஒத்துக்காதீங்க. நீங்கள் தோக்க பிறந்தவங்க கிடையாது. உங்களோட ஏஞ்சல் உங்கள் கூட இருக்காங்க, சரியா? நீங்கள் ஜெயிக்க பிறந்தவங்க தான். ஸோ கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. உங்களுக்கான விஷயங்கள் உங்களை வந்து சேரும் அப்படின்ற மாதிரி தான் உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு, சரியா? நீங்கள் இயல், இசை, நாடகம் எந்த துறையில் வேணால் இருக்கலாம். கதை எழுதுகிறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, இல்லை சினி ஃபீல்டில் இருக்கலாம், யூடியூபர்ஸாக இருக்கலாம். சரியா போக மாட்டேங்குது, வருமானம் வரல, எனக்கு வியூஸ் போகல, எதுவாக வேணால் இருக்கலாம், ஓகேவா? தொடர்ந்து உங்களோட வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். அதே மாதிரி டான்ஸ், எது வேணாம், இயல், இசை, நாடகம்னா எது வேணாம், ஓகே? ஸோ எதில் மிளிரணும்னு ஆசைப்படுறீங்களோ, இந்த இடத்துல நான் எனக்குன்னு ஒரு ஃப்ரேம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்க, ஓகேவா? இப்போ வேணால் உங்களுக்கு அங்கே பேரு புகழ் கிடைக்காம இருக்கலாம். பட் இதெல்லாம் வருங்காலத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிட்டோன்னு வருத்தமே படக்கூடாது, சரியா? ஸோ இப்போ செய்கிறத திரும்ப செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா, திரும்ப செய்யுங்க, கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றது தான், ஓகேவா? நான் சொன்னேன்ல, இதில் உங்களுக்கு ப்ரமோஷன் வர, இன்க்ரிமெண்ட் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு. அதே தான், பொருளாதார வளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, நம்ம மைக்கேல் கார்டில் பார்ப்போம்ல, காசு துட்டு மணின்னு, அது மாதிரி ப்ராஸ்பரிட்டி. ஸோ உங்களுக்கான பொருளாதாரம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பேங்க் லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேங்க் லோன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இல்லை வீடு விற்கணும், வாங்கணும், அந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் சரி, வேலை தேடிட்டு இருக்க நபர்களாக இருந்தாலும் சரி, பணம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் இந்த ஏஞ்சல் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துலேருந்து உங்களுக்கான ஒரு தேவை, எனக்கு இது ஒரு தேவைப்பா, இதுக்கு இந்த பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் உங்கள் கைக்கு வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் சொன்ன மாதிரி இயல், இசை, நாடகம் இதுலெல்லாம் இப்போ வருமானம் இல்லை யூடியூபராக இருந்து எனக்கு வருமானம் பெருசாக இல்லை அப்படின்னாலும் சரி, தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், உங்களுக்கான பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பணமும் கிடைக்கும், சரியா? ஸோ எங்கேயுமே விட்டு கொடுத்துடாதீங்க. காதல் அதையும் கொஞ்சம் கருத்துமாக பார்த்துக்கோங்க. உடனே ரியாக்ட் பண்ணிடாதீங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த விஷயமும் பண்ணாதீங்க. அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க, ஓகேவா? ஒரு நல்ல விஷயம் கைக்கு வரும்போது அது டப்புன்னு போட்டு உடச்ச மாதிரி ஆகிடக்கூடாது, இல்லையா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள். நல்ல விஷயங்கள் நடக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது, சரியா? இதுதான் உங்களோட ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜாக இருக்கலாம், ஓகே? இது ஒரு பொதுவான வாசிப்பு. எது உங்களுக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா விட்டுடுங்க, ஓகேவா? தேங்க்யூ. ஹாவ் எ கிரேட் டே. பை. வணக்கம். நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான தேவதைகள் உங்களுக்கு கூறக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்படி இருக்கீங்க? நம்பர் 3 நல்லா இருக்கீங்களா? எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லை, பெரியவங்க சொல்லுவாங்கல்ல. சப்போஸ் உங்கள் மனசில் ஏதாவது ஒரு எதிர்மறையான எண்ணங்களே தோன்றிட்டு இருக்குன்னா கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கள். அந்த பயங்கள் வேண்டாம், ஓகேவா? ஸோ நேர்மறையான எண்ணத்துக்கு கொஞ்சம் மாற முயற்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது, ஓகே? இது ஏன் அப்படி தோணுதுன்னா, கடந்த காலங்களில் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். திருமண வாழ்க்கையில் தோல்வி ஏற்பட்டு இன்னொரு திருமணத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கான திருமண வயது தாண்டியும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க, தட்டி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். வேலை சார்ந்து ஆல்ரெடி நான் 30+ இருக்கேன், 40+ இருக்கேன், எனக்கான வேலை, எனக்கான அங்கீகாரம், எனக்கான ஃப்ரேம் இன்னும் கிடைக்கல அப்படின்ற பட்சம் இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தோல்வியிலேயே போய் முடிஞ்சிட்டே இருக்குது. நான் எவ்வளோ விடாப்படியான முயற்சிகள் பண்ணுறேன், இருந்தும் எனக்கு தோல்வி வருது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக கூட இருக்கலாம், ஓகேவா? ஆல்ரெடி ஒருத்தரை காதலிச்சுட்டு பிரேக்கப் ஆகிட்டு இன்னொரு காதலில் இருக்கேன், அது கூட இன்னும் சரியாக போகல அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ உங்களோட எண்ணங்கள்
பழைய விஷயங்களை ஏதாவது கிளறி பார்க்குறீங்களா? இல்லை பழைய விஷயங்கள் ஏற்பட்ட காயங்கள் இப்போ திரும்பி நடந்துருமா அப்படின்னு பார்க்குறீங்களா அப்படின்னு பாருங்கள். இப்போது ஒரு வரன் உங்களுக்கு தட்டி போயிருக்கு அப்படின்னா இன்னொரு புது வரன் வரும்போதே அந்த பயம் எட்டி பார்க்குதான்னு பாருங்கள். இது நடக்குமா, இது சரி வருமா, அதே மாதிரி தட்டி போயிடுமா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அது ஒரு வசியக்கல் மாதிரி. ஓகே, மேக்னெட்டிக் பவருங்கிறது அதுதான். நம்ம எதை நினச்சி யோசிக்கிறோமோ அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ போனது போகட்டும், ஓகேவா? இது வரைக்கும் என்ன வேணால் போயிருக்கட்டும். பிஸ்னஸ் பண்ணி ஏதாவது லாஸ் ஆகியிருக்கேன் அதை நினச்சி பயப்படுறேன்னா பயப்படாதீங்க. இனிமேல் நீங்கள் அதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுட்ருப்பீங்க. ஓகே, அதுலேருந்து ஒரு அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ அது உங்களுக்கு கை கொடுக்க நிறையா வாய்ப்புகள் இருக்குது. தோத்துட்டே இருக்கேன்ப்பா, ஜெயிப்பேனான்னு கேட்டால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் நீங்கள் அந்த தோல்வியே மனசில் வச்சுட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட ஏஞ்சல் கொடுக்குற மெசேஜஸ். ஓகே, ஸோ சில நேரங்களில் வரலாம். ஓகே, 24/7 வந்து அப்படியே பாசிட்டிவாக நினச்சிட்டே இருங்கன்ற மாதிரி சொல்ல முடியாது. சில நேரங்களில் சில தோல்விகள் நம்மளுக்கு மனசில் இருக்கும், காயங்கள் இருக்கும், இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு எதிர்மறையான சக்தி, எதிர்மறையான ஆற்றல்கள் நிறையா இருக்கும். நமக்கு என்ன சரியாகவே வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் அது உண்மை கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு பக்கம் ஓரமாக வச்சுடுங்க. உங்களுக்கான விஷயம் ஒரு அங்கீகாரம், ஒரு ஃப்ரேமுக்காக நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் ஸ்டார்ஸ் நிறையா பார்க்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க. ஏஞ்சல்ஸ் நம்பர் அதிகம் பார்க்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க. கோல்டன் ஸ்டார்ஸ் பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இல்லைனா உங்களுக்கு யாராவது கோல்டன் ஸ்டார்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. இந்த ஸ்டார் நீங்கள் எங்கெல்லாம் பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு ரேட்டிங் கொடுப்பாங்கல்ல. ஸோ அங்கே 5 ஸ்டார்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல அழகாக உங்களுக்கான ரேட்டிங் நல்லா இனிமேல் அதிகமாகும். உங்களுக்கான ஒரு பரிந்துரை அதிகமாக செய்வாங்க. இவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ இந்த பைல் நம்பர் 3 எடுத்திங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எங்கேயுமே சோர்ந்து போயிடாதீங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிறையா நடக்குது. அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும், நான் எல்லா ஒர்க்கும் கரெக்டாக நீட்டாக பண்ணுவேன், பட் எனக்கான அங்கீகாரம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. என்னோட தரம் தாழ்ந்து சில பேர் வேலை பண்ணுறாங்க, அவங்களுக்கான அங்கீகாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம அப்படியே விட்டுட வேண்டியதுதான். நமக்கான கோரிக்கையை தான் நம்ம கேட்க முடியும். அவங்களுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்மளால கேட்க முடியாது. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக கேளுங்க. அது அவங்க கொடுப்பாங்க. சரியா? இந்த பிரபஞ்சமும் ஏஞ்சலும் உங்களுக்காக சில விஷயங்களை காட்டிகிட்டு இருப்பாங்க. ஏஞ்சல்ஸ் நம்பர் காட்டிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஒரு ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பருக்கு ஒவ்வொரு பலன்கள் இருக்கும். சரியா? இப்போ 1111 பார்க்குறீங்க அப்படின்னா அதில் லவ்க்காக ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் இப்போ ஃபைனான்ஷியலாக பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். இல்லை வேறு மேரேஜுக்காக பார்த்துட்ருக்கீங்கன்னா அதில் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஒரு ஏஞ்சல் நம்பர் வந்து ஒன்றுத்துக்கு தான் கிடையாது. சரியா? ஸோ நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஏஞ்சல் நம்பர் உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு பாருங்கள். கைக்குன்னு நான் சொல்கிறேன். கண்ணுக்கு தெரிஞ்சால் அதை போய் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ தேடுதலம் அதில் போய் தேடினீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கும். இப்போ தான் சொன்னேன் இதில் ஏஞ்சல்ஸ் நம்பர் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஸ்டார்ஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னேன். இதில் உங்களுக்கு 2 கார்டு வந்திருக்கு. மற்றவங்களுக்குலாம் யூனிகார்ன் கார்டு 1 தான் வந்தது. பட் நம்பர் 3 உங்களுக்கு 2 வந்திருக்கு. ஃபெதர் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒயிட் கலர் ஃபெதர், ரெயின்போஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை கதவை தட்டி கூப்பிட்டுருக்கு. ஸோ எங்கேயுமே போதும்னு நிறுத்திடாதீங்க. சரியா? நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வேலை இருக்கலாம். சரியா? அந்த வேலையில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, அதனால நான் இதோட குயிட் பண்ணுறேன், எனக்கு போதும், என் டம்மி பீஸுங்கள்லாம் அங்கே பேர் வாங்கிட்டு போதுங்க, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்குது உங்கள் மனசில். ஓகேவா? நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அது அப்படி கிடையாது. சில விஷயங்கள்லாம் அப்படி தான். சில நேரங்களில் தகரங்கள் மின்னத்தான் செய்யும். தங்கம் கூட கொஞ்சம் நாட்கள் வந்து அப்படி தான் இருக்கும், ஓரமாக தான் இருக்கும். பட் தகரத்துக்கு நாட்கள் ரொம்ப குறைவு. தங்கம் தான் என்றைக்குமே நிற்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக இந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். சரியா? ஸோ உங்ககிட்ட அவங்க பேச தான் முயற்சி பண்ணுறாங்க, இந்த பிரபஞ்சமும் உங்களோட ஏஞ்சலும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வழி, ஒரு டோர் ஓப்பன் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும், வெளிநாடு போகணும், வேலைக்காக வெளிநாட்டுக்காக நான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு தேடுதல் இருக்குல்ல, தொழில் சார்ந்து இருக்கலாம். அந்த தேடுதல்கள் எல்லாம் தொழில் சார்ந்த, பணம் சார்ந்து இருக்கலாம், இல்லை பதவி சார்ந்து இருக்கலாம், அங்கீகாரத்துக்கு ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருக்கலாம். அதுக்கு தகுதி உடைய நபர்கள் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு தகுதியான நபர்கள் தான். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நான் எவ்வளோ வேலை பண்ணுறேன், எவ்வளோ மெனக்கெடுறேன், ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு மன வருத்தம், மன காயங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் நான் வேண்டாம் சொல்கிறேன். சரியா?
கிடைக்க வேண்டிய டைமில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் உங்களோட ஒர்க்கை நீங்கள் விட்டுடாதீங்க, எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து போயிட்டே இருங்க. கண்டிப்பாக போக வேண்டிய இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க அப்படின்றது தான் உங்களோட ஏஞ்சலோட மெசேஜ். ஓகேவா? இது பொதுவான வாசிப்பு. பொருந்தினவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா விட்டுருங்க. ஹாவ் ஏ கிரேட் டே. பாய்.